எல்லாரோட மனதிலையும் ஒரு பெரிய கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகள் தாங்க. ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி செஞ்சிடலாம், ஆனால் அதுக்கு அடுத்தும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகளை நான் சரி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பல பேரோட யோசனைகளாக கூட இருக்கலாம், ஏன் உங்களோட யோசனைகள் கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தீர்வாக கூட இருக்கலாம். பிரச்சனைகளை கண்டு நம்ம பயப்படக்கூடாதுங்க. அந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு முழு காரணமே நம்ம தான். இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு முழுசாக நம்ம தான் ஈடுபடணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஒரு பண பிரச்சனை. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். அப்போ பணம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப இன்னொருத்தவங்களும் உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும். இந்த 2 பேத்துக்குமே பணம் கொடுக்கணுமே, என்கிட்ட பணம் இல்லை, 2 பேத்துக்குமே பணம் கொடுக்கணும். இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட பணமே இல்லை, என்னோட செலவுக்கே இல்லாதப்போ இவங்க 2 பேத்துக்கும் நான் பணம் செலுத்தணும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க. அமைதியான இடத்துல உட்காந்துட்டு உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பிரபஞ்சத்திட்ட முன்வைங்க. என்னென்ன பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு இதுக்கான பதில்களை பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். பிரபஞ்சத்திட்ட எல்லாத்தையுமே சொல்லுங்கள். இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சத்திட்ட ஒரு அமைதியான இடத்துல இருந்து கேளுங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் கொடுக்கும். பிரபஞ்சம் பேசுமான்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் ஏதாவது ஒரு தூதர் மூலமாக தான் பேசும். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம், அல்லது உங்களுக்கு ஒரு ஃபோன் மூலமாக ஒரு வீடியோ கூட உங்கள் கண்ணில் தட்டுப்படலாம், இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க வந்து உங்ககிட்ட பேச வரலாம், இதுக்கு நீ இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு இன்ட்யூஷன் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கலாம். உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு மூலமாக கூட பிரபஞ்சம் பதில் சொல்லலாம். அதனால் பிரபஞ்சத்திட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறப்ப ஒரு அமைதியான இடத்துல இருந்தாலே போதும், பிரபஞ்சம் உங்களுக்கான பதில்களை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அந்த பதில்கள் கொடுக்குறப்ப உங்களோட மனசு தயாராக இருக்கணும், அதை ஏற்றுக்கிற பக்குவமும் உங்ககிட்ட இருக்கணும். இருந்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே சக்ஸஸ் தாங்க. பிரபஞ்சத்தோட சொல்யூஷனை நீங்கள் கேட்டு நடந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நடக்க காத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.